வரி விதிப்பு என்ற பெயரில் சீனாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த டிரம்புக்கு சீனா கொடுத்த பதிலடிதான் டிரம்பை யோசிக்க வைத்துள்ளது. அதே சமயம் சீனா கொடுத்த நெருக்கடியால் தனது பார்வையை ஆஸ்திரேலியா பக்கம் திருப்பியுள்ளார் அதிபர் டிரம்ப். இதற்கு காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். சமீபத்தில் சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 100% வரி விதித்து அதிர்ச்சி கொடுத்தார் டிரம்ப். ஏற்கனவே உள்ள 30%துடன் தற்போதைய 100%த்தையும் சேர்த்து 130% அதிகரித்தது. இந்த வரி விதிப்பிற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. அதே சமயம் இதற்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் என எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அரசுமுறை சுற்றுப்பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கு வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்பை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளின் உறவுகள் குறித்தும் வர்த்தகம் குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் குறிப்பாக ஆஸ்திரேலியா அமெரிக்கா இடையே 8.5 பில்லியன் அதாவது அமெரிக்க டாலர் மதிப்பில் 75,000 கோடி அரிய கனிம வளம் ஒப்பந்தத்தில் இரு நாட்டு அதிபர்களும் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தின்படி அடுத்த 6 மாதங்களுக்கு கனிம சுரங்க திட்டங்களுக்கு இரு நாடும் இணைந்து 1 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. அதிபர் டிரம்ப் திடீரென ஆஸ்திரேலியா பக்கம் திரும்ப சில காரணங்கள் உள்ளன. சமீபத்தில் சீனாவுக்கு கூடுதல் வரி விதித்து அதிர்ச்சி கொடுத்தார் டிரம்ப். இதற்கு சீனா பதிலடி கொடுத்தது. அதாவது சீனாவில் அரிய வகை கனிம வளங்கள் ஏராளமாக உள்ளன. இங்கிருந்துதான் அமெரிக்காவுக்கு அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த அரிய வகை கனிமங்கள் மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்ப வர்த்தகத்தில் சீனா அமெரிக்காவுக்கான ஏற்றுமதியை குறைக்கப் போவதாக அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தது. அதே சமயம் வெட்டி எடுக்கப்படும் கனிம வளங்களை ஏற்றுமதி செய்வதற்கு கடுமையான கட்டுப்பாடு சீனா விதித்தது. இதற்கு மாற்று வழியாக ஆஸ்திரேலியாவுடன் புதிய ஒப்பந்தத்தை அதிபர் டிரம்ப் மேற்கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.